அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளை துனியா. இது பிரவேசிகால் மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. இது சனிக்கிழமை ஆனால் நடக்கும். இது 100 மார்க்ஸ். இப்போ பேப்பர் 2 தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே 2 ரோமன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ 3rd ரோமனில் பார்க்குறோம். கிஷி ஏக்கு பாத்திரக்கா சரித்திர சித்திரன் கீஜே. சரித்திர சித்திரன் அது எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு மார்க் 10 மார்க்ஸு. இது 3 கொடுத்து இனி 1 மட்டும் தான் எழுதணும். இது மெயினாக அந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சரித்திர சித்திரன் இந்த கேரக்டர் யார் இந்த கதையில் இதில் நடிச்சிருக்கான்றது தான் ஃபுல்லாக அந்த கதையாக எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று மாண்டவி. மாண்டவி அப்படின்னா பரதனுடைய மனைவி தான் மாண்டவி. அவங்கள பற்றி பார்க்குறோம். இது எதில் இருந்து வந்திருக்குன்னா பரத்துக்கா பாக்கிய என்ற ஏகாங்கிக்கா பிரமுக் பாத்திரகை. இது இப்போ பரத்துக்கா பாக்கிய அப்படின்ற ஏகாங்கினா அந்த நாடகத்தில் இந்த மாண்டவி பற்றி கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக இந்திய பெண்ணுக்குரிய ஒரு நல்ல குணங்களையும் பெற்றிருந்தார். இப்போ செகண்டு பீம். பீம்ன்றது பீம் அவர் ராட்சக்ஷ ஏகாங்கிமி ஏக்கு உத்கிருஷ்ட பாத்திரகன். இது இந்த ஏகாங்கி இந்த நாடகம் எதிலிருந்து பீமை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா பீம் அவர் ராட்சக்ஷ என்ற நாடகத்தில் பீமை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு சிறந்த ஒரு பாத்திரமாக இருக்கின்றார். இவங்க பீம் குந்திகா புத்திரகன். குந்தியோட மகனாக பீம் இருக்கிறார். அவரை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது ஒவ்வொரு வாட்டி வந்துகிட்டே இருக்குது. குந்தி. இவங்க எந்த நாடகத்தில் வந்திருக்குன்னா பீம் அவர் ராட்சக்ஸ் என்ற நாடகத்தில் ஏகாங்கிக்கா ஏக்கு பிரமுக் பாத்திரகை. இவங்க பீம் அவர் ராட்சஸ் என்ற ஏகாங்கி அந்த நாடகத்தில் இது முக்கிய பாத்திரமாக குந்தி தேவி நடித்திருக்கிறார். இவங்க குந்தி மகாராஜா பாண்டுவின் மனைவியாக இருக்கிறார். பஞ்சபாண்டவரின் தாயாராகவும் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். இந்த கதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்களா ஈஸியாக இருக்கும். ஷாஜஹான்னா ஷாஜஹான். பந்தி நாமக்கு இதிகாசிக்கு ஏகாங்கிக்கா ஏக்கு பிரமுக் பாத்திரகம். இது வரலாற்று நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் ஒருவராக ஷாஜஹான் இருக்கிறார். பந்தி என்பது தாஜ்மஹாலை உருவாக்கிய ஷாஜஹானின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய நாடகம். இது காதலுக்கு ஒரு சிறந்த லட்சியமாக கருதப்படுகிறது. அதை பற்றி ஃபுல்லாக அந்த கதை கொடுத்துருக்காங்க. இந்த 4 எஸ்ஏமே நான் பிரவேசிகா டெக்ஸ்ட் புக்கில் ஃபுல்லாக உங்களுக்கு 4 எஸ்ஏமே நடத்தியிருக்கேன். அங்கே ப்ளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ண வரும். அங்கே போய் தமிழ் மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அங்கே நீங்கள் கதை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் எந்த கைடு வச்சுருக்கீன்னு தெரியல, அந்த கைடை பார்த்து படித்தாலும் சரி, இதை பார்த்து நீங்கள் படிச்சிட்டாலும் சரி. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.